இன்றைக்கி நம்ம எக்ஸலில் காப்பி பேஸ்ட்டு பேஸ்ட் ஸ்பெஷல் இதை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்னென்னா, இப்போது இது ஒரு சின்ன டேபிள் இருக்குது. இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன். Ctrl+C ஆர் இங்கே போயிட்டு நீங்கள் காப்பின்னு கொடுக்கலாம். இந்த இடத்துல போயிட்டு பேஸ்ட் பண்ணுறேன். Ctrl+V. இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த லக்ஷ்மி தேவின்றது இந்த செல்லுக்குள்ளே ஃபுல்லாக இருக்குது. பட் இங்கே பார்த்தீங்கன்னா சரி வரல. ஸோ இப்போ நம்ம இந்த இடத்துல நம்ம ஆட்டோமேட்டிக்காக அட்ஜஸ்ட் பண்ணணும். நம்மளே தான் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்க வேல்யூஸ் எல்லாமே இங்கே வந்துருச்சு. என்னென்ன வேல்யூ கொடுத்துருக்கோம் எல்லாமே இங்கே வந்துருச்சு. இந்த இடத்துல ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்கேன். சம் ஆஃப் C7 to C12ன்னு கொடுத்துருக்கேன். இப்போ இந்த ஃபார்முலா வந்து இந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காக இங்கே இருக்க டேட்டாஸ்க்கு ஏற்ற மாதிரி G7 to G12ன்னு வந்துச்சு. ஸோ திஸ் இஸ் சிம்பிள் காப்பி பேஸ்ட். இப்போ இந்த பேஸ்ட்டில் பேஸ்ட் ஸ்பெஷல்னு இருக்குது. ஸோ அது எப்படின்னு பார்ப்போம். இப்போ நான் ஆல்ரெடி இங்கே காப்பி ஆயிடுச்சு. இப்போ ரைட் கிளிக் பண்ணுறேன். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஒன் தான் பேஸ்ட்னு நம்ம பண்ணோம். இப்போ வேல்யூஸ், இப்போ அங்கே இருக்க வேல்யூஸை மட்டும் நம்ம பேஸ்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ பண்ணியாச்சு. இப்போ இந்த காலமில் இந்த டேபிளில் என்னென்ன டேட்டாஸ் இருக்கோ அது எல்லாமே இங்கே வேல்யூவாக பேஸ்ட் ஆயிடுச்சு. பாருங்கள், நேம் ஏஜ் எல்லாமே வந்துச்சு. இப்போ இங்கே ஒரு ஃபார்முலா கொடுத்துருந்தோம் இல்லையா, இதில் சம்முன்னு சொல்லிட்டு, அது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அதுவும் ஒரு வேல்யூவாக பேஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ திஸ் இஸ் ஒன் டைப் ஆஃப் பேஸ்ட். நெக்ஸ்ட்டு இன்னொரு நெக்ஸ்ட் டைப்பு இப்போ பேஸ்ட் பார்த்தாச்சு, வேல்யூஸ் பார்த்தாச்சு. இங்கே வந்து ஃபார்முலாஸ், இப்போ ஃபார்முலாஸ் பேஸ்ட் பண்ண போகிறோம். பேஸ்ட்னு கொடுத்துட்டேன். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல என்ன ஃபார்முலா கொடுத்தனோ அந்த ஃபார்முலா இங்கே வந்துடுச்சு. ஸோ மற்ற இடத்துலாம் வேல்யூஸ் இருக்குது. இப்போ சப்போஸ் வேறு எங்கேயா ஃபார்முலாஸ் கொடுத்தோம்னா அந்த ஃபார்முலா வந்துடும். ஓகேங்களா? அடுத்தது இது வந்து ஒரு பேஸ்ட்டு ஃபார்முலாஸ் பண்ணியாச்சு. அடுத்து ட்ரான்ஸ்ஃபர்ஸ்னால் என்னென்னா, இப்போ நம்ம ரோஸில் கொடுத்துருக்கிறது காலம்லேயும் கொடுத்துருக்கிறது ரோஸ்லேயும் பண்ணுறது. சரி, இங்கே பாருங்கள், இப்போ நம்ம ஏஜ், நேம், ஏஜ் அண்ட் ஃபீஸ் பெய்டுன்னு சொல்லிட்டு இப்படி மேலே கொடுத்துருக்கோம். பட் காலமோட ஹெட்டராக வந்திருக்கு. இந்த இடத்துல பாருங்கள், ரோவோட ஹெட்டராக வந்திருக்கு. ஸோ இது வந்து பேஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர்ஸ். ஓகேங்களா? ஸோ மற்ற எல்லாமே வந்துடும். அதே மாதிரி இந்த டோட்டல் தான் வந்துருச்சு இதுக்கேற்ற மாதிரி. ஸோ இது ஒரு பேஸ்ட் மெத்தட். நெக்ஸ்ட்டு இப்போது ட்ரான்ஸ்ஃபர்ஸ் வரைக்கும் வந்துட்டோம். இப்போ ஃபார்மட் அங்கே என்ன ஃபார்மட் கொடுத்துருக்கோமோ அந்த ஃபார்மட்டை மட்டும் பேஸ்ட் பண்ணுறது. சி பாருங்கள், வேல்யூஸாக இல்லை. இப்போ இங்கே ஒரு 2 செல்லை மர்ஜ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி மர்ஜ் பண்ணி காட்டியிருக்கு. ஸோ இங்கே வந்து கலரிங் பண்ணியிருக்கேன் அண்டு பார்டர்ஸ் போட்டிருக்கேன். அது எல்லாமே வந்திருக்கு. ஓகேங்களா? இது ஒரு பேஸ்ட். இன்னும் ஒரு பேஸ்ட் பார்க்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா லிங்க், பேஸ்ட் லிங்க் பேஸ்ட் பண்ணுறேன். இப்போ இது வந்து ஒரு லிங்காக பேஸ்ட் ஆயிடுச்சு. பாருங்கள், இந்த நேம் தான் இங்கே இருக்குது. பட் இது எங்கே இருக்குன்னா A6ல் நேம்ன்றதுனால இங்கே நேம் இருக்குது. இப்போ சப்போஸ் நான் இதை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு சம் ஏபிசின்னு கொடுக்குறேன்னா அந்த ஏபிசி தான் இங்கேயும் வரும். இந்த இடத்துல ஃபார்முலா கிடையாது. ஓகேவா? ஸோ இப்போ ஏபிசி அப்படின்னு கொடுத்தா இந்த இடத்துல அதே ஏபிசி வரும். ஸோ இந்த வேல்யூ முதல் கொண்டு எல்லாமே இங்கே என்ன இருக்கோ அது வந்துடும். இப்போ பாருங்கள், இதில் மறுபடியும் நான் நேம் டைப் பண்ணுறேன். ஸோ இங்கே நேம்னு மாறிடுச்சு. அதே மாதிரி இப்போ இங்கே 32 ஏஜ் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல 32 இருக்குது. இப்போ நான் இதை வந்து ஒரு 13 வைக்கிறேன்னு வச்சுங்க. ஸோ வேறு எங்கேயுமே சேஞ்ச் ஆகாதீங்க. பாருங்கள், மற்ற இடத்துல எங்கேயுமே சேஞ்ச் ஆகலை. இந்த இடத்துல மட்டும் ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து லிங்க் பண்ணியிருக்கிறதுனால அது மாதிரி வருது. சரியா? ஸோ இப்போது நம்ம நெக்ஸ்ட்டு பேஸ்ட் பார்க்கலாம். காப்பி. இப்போ இது ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பேஸ்ட்டு. இப்போ இங்கே இருக்க இந்த ஆரம் முடிச்சாச்சு. இப்போ இதில் போயிட்டு இங்கே பாருங்கள், பேஸ்ட் ஆப்ஷன்ஸ் என்ன இருக்குது. இது வந்து ஃபார்மட்டிங், இது நம்ம பார்த்துட்டோம். இது வந்து லிங்க்கு, தென் இமேஜ், ஒரு பிக்சராக பேஸ்ட் ஆகும். பாருங்கள், ஒரு பிக்சராக பேஸ்ட் ஆகிடுச்சு. இதை நீங்கள் வந்து ஃபார்முலா எதுவுமே கொடுக்க முடியாது. இங்கே என்ன இருக்கோ இது அப்படியே ஒரு பிக்சராக பேஸ்ட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? அடுத்தது இன்னொரு பேஸ்ட்டு, இன்னொரு பிக்சர் லிங்க்டு பிக்சர். இப்போ வந்து லிங்க்டு பிக்சர்னால் என்னென்னா, இப்போ நான் இந்த இடத்துல வேல்யூ சேஞ்ச் பண்ணுறேன். சப்போஸ் இங்கே 32 இல்லாமல் 35 மாத்திரேன்னா பாருங்கள், இந்த இடத்துல 35 மாறி இருக்குது. அதே மாதிரி இந்த லிங்க்டு பிக்சர்லையும் 35 மாறி இருக்குது. ஸோ இதுதான் எக்ஸலில் இருக்க டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பேஸ்ட். தேங்க்யூ.